அதான் சொல்றேன் நான். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்கின் அலர்ஜி வந்து அதெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் நெறைய பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நான் மட்டும் தான் என்னமோ பெருசா நான் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே இதில மெயின் கேரக்டர் தான். சின்ன கேரக்டர் நடிச்சவங்களும் மெயின் கேரக்டர் தான். பெரிய கேரக்டர் நடிச்சவங்களும் மெயின் கேரக்டர் தான். அவங்களோட சேர்ந்து நானும் ஒரு மெயின் கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை. எம்.எஸ். பாஸ்கர் சார் வந்து இதுவரைக்கும் ஸ்டண்ட்ல வந்து நடிச்சதே கிடையாது மேக்ஸிமம். இதில ஃபுல் ஃப்ளெட்ஜா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. எப்படி சார் இல்ல, இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஸ்டண்ட்லலாம் நான் வந்து பண்ணதெல்லாம் கிடையாது. நான் இப்ப இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தில குதிரை பேய் வேகத்தில ஓட்டிக்கிட்டு வந்தேனே. மேல வந்து ஒண்ணுமே சேடில்ஸே இல்லாம. அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் போய் இப்ப அண்ணனுக்கு ஜெயன்னு ஒரு படம் நடிச்சேன். கங்கை அமரன் சார் டைரக்ஷன்ல. அதில ஸ்டண்ட் காட்சிகள்ல 4, 5 ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தனா நானும் நடிச்சேன். 2வது பேசிக்காவே வந்து நான் சின்ன வயசுல கொஞ்சம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணவன். அதனால எனக்கு இது ஒண்ணும் பெரிய கஷ்டமா இல்ல. அது பண்றதுக்கு மாரி இருந்தது. ஈஸியா இருந்தது. மாஸ்டருடைய ஒத்துழைப்பு, மாஸ்டரும் கரெக்ட்டா ஷார்ட்ஸ் அதுக்கு ஈஸியா எனக்கு வச்சு குடுத்து பண்ண வச்சாரு. வெண்பா மேடம் உங்களுக்கு தான் கொஸ்டினு. நீங்க சைல்டு ஆர்டிஸ்ட்டாவும் நடிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. எம்.எஸ். பாஸ்கர் பெரிய லெஜெண்ட்ஸ் ஆக்டர். எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு அவர் கூட நடிக்கும்போது? எல்லா சீனுமே எனக்கு கொஞ்சம் டஃப்பா தான் இருந்தது. பிகாஸ் சார் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டர் அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் எல்லா சீன்லயுமே ரொம்ப கான்ஷியஸா தான் இருந்தேன். சார் திடீர்னு சார் நம்ம பேப்பர்ல ஒண்ணு இருக்கும். பட் கூட நடிக்கும்போது சார் சடனா ஒண்ணு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஆப்போசிட்ல சடனா ரியாக்ட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருந்தது. எம்.எஸ். பாஸ்கர் சார், நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ஸ்க்ரீனிங் பண்ணீங்க. அதில வந்து விஜயகாந்த் சாரோட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில விஜயகாந்த் சார் வந்து படம் பார்த்துட்டு இருந்தாருன்னா, எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? என்ன கூப்ட்டு நிச்சயமா முதுகுல தட்டி குடுத்து, அதற்காக ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் எனக்கு குடுத்திருப்பாரு, எங்க அண்ணன். ஏன்னா, என்னெல்லாம் அவருடைய படம் நிறைஞ்ச மனசு தர்மபுரியிலலாம் பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிட சொல்லி, சோறு போட்டு எனக்கு நான் சாப்பிடுறத பார்த்து ரசிச்சவர் அவரு. அதே மாதிரி எங்க சிவாஜி அப்பா, எங்க பிரபுண்ணா, அவங்களுடைய குடும்பம். எனக்கு மெயினா இவங்க 2 பேர். நான் மகன்ட்ட அதான் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இது நம்ம இது பேரு பேரு டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது, நான் சொன்னேன், "எங்க அப்பா வீட்ல வச்சு தான் ரிலீஸ் பண்ணணுன்ட்டு" அங்க போனோம். பிரபுண்ணாட்ட கேட்கும்போது, பிரபுண்ணா உடனே நம்ம பாஸ்கருக்கு இல்லாம என்ன, நம்ம தம்பி வர சொல்லுங்கன்ட்டு அவங்க பண்ணி குடுத்துட்டாங்க. இங்க போய் கேட்கும்பொழுது, அண்ணி வந்து "நானே வந்து பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. எனக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. ஏன் அண்ணன் இல்லை. ஆனா இல்லைன்னு நாங்க யாருமே நினைக்கல. நாம யாருமே நினைக்கல. நம்ம இதயத்துல அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். நிச்சயமா அவருடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆசீர்வாதம், அப்பாவினுடைய ஆசீர்வாதம், அண்ணனுடைய ஆசீர்வாதம், எல்லாருடைய ஆசீர்வாதத்திலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதேதான். சார் சொன்ன மாரி தான். இந்த இடத்துல இல்லாமல் இல்ல. அவரு எப்பவுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறாரு எல்லாத்து கூடயும். அது இந்த இடத்துல சொல்லிட்டு, இசை தட்ட நம்ம வெளியிட்டுறலாம்.